இன்னைக்கு உடற்பயிற்சியும் ஆரோக்கியம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். உடற்பயிற்சி என்பது ஒரு நாள் விஷயம் இல்லை, வாழ்நாள் முழுவதும் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறைன்னு தெரிஞ்சவங்க நீங்கள். ரொம்ப நாள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு முக்கியமான அங்கமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. உடம்பை ஹெல்த்தியாக மெயின்டைன் செய்கிறதுலையும் மனநலத்தை மேம்படுத்துவதிலையும் இது முக்கிய பங்கு வகிக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். டெய்லி உடற்பயிற்சி செஞ்சிங்கன்னா இறுதி ஆரோக்கியமாகவும், சக்தி அதிகமாகவும், பாடி ஃப்ளெக்சிபிலிட்டியாகவும், மனசு உறுதியாகவும் தெளிவாகவும், உடல் எடையை பராமரிக்கவும், அது மட்டும் இல்லாமல் சுகரு, ஸ்ட்ரோக்கு, ஹார்ட் அட்டாக்கு எதுவுமே வராமல் பார்த்துக்கலாம். இத்தனை நன்மை இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே ஆரோக்கியத்துக்கு முதல் அடி எடுத்து வச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அவங்கவுங்க நல்வாழ்வு பொறுப்பு அவங்க தான், யாரும் அதை மாற்ற முடியாது. சரி நேயர்களே, இப்போ நம்ம 4 வித்தியாசமான உடற்பயிற்சிகளை பார்ப்போம். அது என்னென்னு பார்ப்போம். முதலாவதாக எண்டூரன்ஸ் பயிற்சின்னு சொல்கிறாங்க. அதாவது உடம்பு நம்ம பயிற்சியை சகிக்கும் ஆற்றலை மேம்படுத்துகிற தன்மை, அடாப்டேஷன் கூட சொல்லலாம். இந்த பயிற்சிக்கு எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்கன்னா வேக நடை, ஜாகிங், மிதமான ஓட்டம், நீச்சல் பயிற்சி போகிறது, சைக்கிள் ஓட்டுறது, மாடிப்படி ஏறுறது, மலை ஏறுறது. இதுக்கு அடுத்தபடியாக ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ், பேலன்சிங் எக்ஸசைஸ், ஃப்ளெக்சிபிலிட்டி எக்ஸசைஸ்னு இன்னும் 3